நமக்கு எப்போவுமே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நம்மளோட எபிலிட்டி மேலே, நம்மளோட திறமை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நான்லாம் சூப்பராக பண்ணிடுவேன், நான்லாம் பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாருக்கு அப்படின்னா, யாருக்கு அந்தளவுக்கு திறமை இல்லோ அவங்களுக்கு. என்ன சிராஜ் அப்படிங்கயா? ஆமாங்க, ரொம்ப உண்மை. இதே ஆப்போசிட் பாருங்கள், யாருக்கு ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ, யாருக்கு ரொம்ப எபிலிட்டி இருக்கோ, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம சரியாக பண்ணிடுவோமா, நம்மளால் முடியுமா, ஐயோ நம்ம உழைப்பிடுவோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க. இது ஒரு எஃபெக்ட், டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இருக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் வந்து அம்மாக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்களோட அம்மாக்கள் வந்து சிராஜ் ஏதோ பண்ணிடுவானா பயமாக இருக்குது, ஏதோ பேசு 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 கவுன்சிலிங் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆப்போசிட்டாக நல்லா படிக்காத குழந்தை, அகாடமிக்ஸாக வீக்காக இருக்கிற குழந்தை, எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் அகாடமிக்காக கம்மியாக இருக்கிற குழந்தைங்களோட அம்மா சொல்லுவாங்க, என் புள்ளெல்லாம் சிராஜ் 9ஆம் கிளாஸ் முக்கால்வாசி வரைக்கும் மிட்டம் வரைக்கும், ஃபஸ்ட்டு மிட்டம் வரைக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு கிளாஸும் என்ன பண்ணியிருப்பான்னா கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பான். லாஜிக்கலாக, எமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்கலாக இன்றைக்கி என்ன பண்ணால் என் குழந்தை 2 மார்க் ஏறும், அந்த வேலை என்ன. ஏன்னா ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறது இல்லை, விளாண்டுட்ருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் டியூஷனை நம்புறீங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கும் நம்பிக்கை இல்லை. நான் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் உட்காந்து தனியாக உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான்.